இந்தியன் எலெக்ஷன் 2026 எக்ஸிட் போல் வந்து ரிசல்ட் வந்து வெளியாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து தளங்கள் வந்து இந்த ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா NDTV வெளியிட்ட கருத்து கணிப்பு நியூஸ் தமிழ் சேனல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 125லேருந்து 145 இடங்கள் டிஎம்கே பெறலாம், 65லேருந்து 80 இடங்களை ஏடிஎம்கே பெறலாம், 18லேருந்து 24 இடங்களை வந்து டிவிகே பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 கூட இருக்கலாம். ஆனால் வந்து எதுவாக இருந்தாலும் May 4th ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வந்து நமக்கு தெரிய வந்துடும். ஸோ இந்த எக்ஸிட் போல்லாம் வந்து இந்த இது போட்டாங்க இல்லையா, கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் வந்து ஓரளவுக்கு சிமிலராக வரலாம். ஆனால் May 4 தான் நமக்கு ஒரிஜினல் ரிசல்ட் வந்து தெரிய வரும். பார்க்கலாம். இதில் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படி இல்லை, நியூ கமரான விஜய்க்கு 18லேருந்து 24 சீட் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுவும் எந்த அளவுக்கு பாசிபிள், 65லேருந்து 80 தானா இந்த ஒரு வருஷத்து உழைப்புக்கான ரிசல்ட் அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்.